ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆசாசியாக நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங் பண்ண வந்து கற்றுத்தர நம்மளுடைய கௌதம் வந்து முதல் வந்து வெளியே கூப்பிட்டு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த முதல் வெளியே வந்து வர்றதே பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்கேவால் வந்து பெரிய ஆபத்து நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு வந்து வரப்போகுதுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து தெரிய வருதுங்க. அந்த எஸ்எஸ்கே வந்து கால் பண்ணி இலக்கியா என்ன எல்லா விஷயத்துலையும் வந்து நீ வந்து என்னை வந்து தொடர்ந்து வந்து தோக்கடிச்சிட்டே இருந்தேன், எப்போ வந்து சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் வந்து இப்போ வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். என்ன எஸ்எஸ்கே என் மேலே இருந்த பயம் போயிருச்சா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நம்ம இலக்கியா. உன் மேலே இருக்கிற பயம்லாம் வந்து எனக்கு வந்து எப்போ வந்து இருந்திருக்கு அது வந்து போகிறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து உனக்கு வந்து மரண பயம்னா என்னன்னு கேட்டா, உனக்கு நெருக்கமான ஒருத்தரை வந்து துப்பே வந்து தூக்குறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்டனா நீ எனக்கு கொடுத்த பதிலடிகளாக உன் புருஷனோட உயிரை வந்து எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பக்காவான பிளானுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து கௌதம் கொண்டுனா வந்து துடிச்சு போய் ஓடி போவாங்க. அந்த ஃபார்முலா தான் வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வந்து ஓடி போயிட்டு இருக்காங்க ரெண்டு ரவுடிங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை வந்து துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற வந்து அவனை வந்து கூப்பிட்டு பின்னாடி வந்து நிற்க வச்சுட்டு அந்த ரவுடி துரத்திட்டு வந்தான் பார்த்தீங்கன்னா அவனை வந்து எதிர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி வந்து திடீர்னு நம்முடைய கௌதம் சார் கையை வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா டே மாப்பிள்ளை இவனை வந்து குத்தி போடுறா, இவன் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்முடைய கௌதம் கேட்டு யாரா நீ எதுக்காக அப்படி பண்ணுறீங்க, மரியாதையை வந்து விட்டுருங்கடா, கையை விட்டீங்க அவனுங்களை உங்களை இங்கேயே கொண்டு போட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கையை விட்டாங்கடா கொண்டு போடுவேன், இப்பயே வந்து ஒன்று வந்து குத்தி குலவீரமாக போட்டு இங்கே வந்து தூக்கி போட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து சொல்கிறாங்க. இதுக்காக நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே சொன்னதை பதற அடிச்சுட்டு ஓடி விடுறாங்க. நம்முடைய கௌதம் வந்து குத்துறதுக்காக வந்து கத்தியை வாங்கணும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து நம்ம கௌதமுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்றதுமே பார்த்தீங்கன்னா இலக்கியா நீ வந்து பக்கம் போ அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதமோட குரல் ஒரு பக்கம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த ரவுடி வந்து ஓங்கின கத்தியை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே வந்து லைனில் வந்து இருக்காங்க. சார் நம்ம வந்து பிளான் போட்ட மாதிரி வந்து இந்த கௌதமை வந்து குத்த போகிறப்ப வந்து இலக்கியா வந்து வந்துட்டா, இலக்கியாவை வந்து போட்டு தள்ளுறலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பார்த்தி இதெல்லாம் வந்து கேட்கணுமாடா, அவளை வந்து போட்டு தள்ளுறான், ஆல்ரெடி அவளுக்காக வந்து டீலெல்லாம் பேசியாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னது இந்த எஸ்எஸ்கே சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வந்து ஓங்கணும் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்த போகிறாங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா தைரியமாக நின்றாலுமே வந்து இருந்தாலும் அந்த ரவுடி கத்தியை வச்சுட்டுனால நம்ம இலக்கியாவில் வந்து எதுவும் வந்து பண்ண முடியுங்க. இது வந்து நம்ம கௌதம் போட்ட கிச்சி அப்படின்ட்டு நம்ம இலக்கியம் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்முடைய இலக்கியோட வயிற்றுலேயே வந்து அந்த கத்தியை வந்து இறக்கணும். நம்முடைய கௌதம் வந்து ரொம்ப வந்து பதறி போயிட்டாங்க. அந்த ரவுடிங்கில் பார்த்தீங்கன்னா துரத்தி பிடிக்க முடியல. நம்ம இலக்கிய குத்துவரும் குலவீரமும் வந்து இருக்கிறதுனால அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இவ வந்து ஊரெல்லாம் வந்து வம்பு வளர்த்து வச்சுட்டு இருக்கா, இவளுக்கு வந்து விரோதிங்க நிறைய இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா நான் சொன்ன கேட்காத கார் ஓட்டுறதுக்கு வந்து போகிறேன்னு போயிட்டு இப்போ குத்துவீரும் குலவீரமாக இருக்கல, இவெல்லாம் வந்து இருந்தானா செத்தா என்ன அப்படின்ற மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் சார் வந்து பயங்கரம் வந்து பைரி மேலே வந்து கோபப்படுத்துகிறோம். நம்முடைய ஜானகி நம்முடைய கௌதம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இலக்கியாவை எப்படியாவது வந்து பொழைச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆண்டவனை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோட் நடக்கும். இந்த வீடியோஸ் லைக் மறக்க சப்ஸ்கிரைப். Thanks for watching.